வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஒருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் கலர் மோடு எப்படி நம்ம செட் பண்ணணுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நீங்கள் உங்களோட நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் மோடு செட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபைல்குள்ளே போய் நியூ ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும் பாருங்கள் கலர் மோட் CMYK RGB. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்லேயுமே போஸ்டர் டிசைனிங்லையும் யூஸ் பண்ணக்கூடியது. CMYK ஃப்ளெக்ஸ் டிசைனிங்கில் உங்களுக்கு ஒர்க் ஆகும், யூஸ் பண்ணுவாங்க. RGB பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டூடியோ ஆல்பம் டிசைனிங்கில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது பிட் மேப்பு, கிரே ஸ்கேலு, லேப் கலர் இதுவும் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் டிசைனிங் பழகிறவங்களா இருந்தாலும் ஆல்பம் டிசைனிங் பழகிறவங்களுக்கு இது தேவையில்லை. CMYKவை நம்ம செலக்ட் பண்ணுறோம். CMYKனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு தெரியல, RGB பற்றி தெரியலனா உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. நம்ம அதுக்குன்னு ஒரு பிக்கர் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க, இதுதான் நம்ம இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் கீழே அரைக்கணும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது CMYK கலர் மோட், இது RGBனா ரெட்டு, கிரீனு, ப்ளூ. CMYKன்னா சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக்கு. பிளாக்குக்கு இங்கே B இல்லாமல் K போட்டிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அது கலர் மோட், அவ்வளோதான். இந்த 4 கலரை வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி RGBங்கிற இந்த மோடும் நம்ம ஆல்பம் டிசைனிங் இதில் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கலர் மோடு மாற்றுறோம். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நல்லா உத்து பாருங்கள். CMYK மோடுக்கும் RGB மோடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த 4 கலரை வச்சு யூஸ் பண்ணுறது ஃப்ளெக்ஸ் டிசைனிங், RGB மோடு 3 கலரை வச்சு யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸை ரெடி பண்ணிட்டு கூட இங்கே போய் இந்த கலர் மோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்களா? RGB மோடில் நான் இங்கே செட் பண்ணியிருந்த போது இது RGB மோடு எவ்வளோ பிரைட்னஸ் இருந்துச்சு. அதே இப்போ பாருங்கள் நம்ம CMYKல வச்சுருக்கோம். நீங்கள் அங்கேயும் கூட போய் பார்க்க வேண்டாம், இங்கே பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தாவே தெரியும். இப்போ இந்த கலர் எப்படி மாறுது அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. RGB இங்கே சேஞ்சஸு, CMYK இங்கே டார்க்காக இருக்கும். நீங்கள் அதனால எப்படின்னா இந்த கலரோட அளவை தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இது 0, சயான 0, மெஜந்தா 0, பிளாக் 0, 100% எல்லோ செட் பண்ணுறீங்க. இதில் சயான 50% ஆட் பண்ணுறோம். என்ன கலர் கொடுக்குதுன்னு பார்த்தீங்களா? க்ரீன் கொடுக்குது. மெஜந்தாவை 20% ஆட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காக. இதில் ஒரு 60% ஆட் பண்ணுங்கள், நல்ல டார்க் க்ரீனு உங்களுக்கு கிடைக்கும். அதவே இப்போ எல்லோவை 50% ஆக்கிடுங்க. சயான 100%. இப்போ பாருங்கள் இந்த கலர் உங்களுக்கு கிடைக்குதா? இங்கே பாருங்கள், இது RGB, இது CMYK 255. ஓகேங்களா? சைபர் ஓகே. ஃபுல் ரெட். ஓகே, 255 ரெட்டும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லோ 255. ஓகேங்களா? நீங்கள் இதை 0 ஆக்கி இங்கே 100 வச்சுக்கலாம். இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா கோடு. இந்த கோடெல்லாம் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்கட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்னொன்றில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். CMYKனா இப்படி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது கலர் கொஞ்சம் சரியில்லை பிக்சரு,
சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக். ஓகேங்களா, சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக். இப்போ ஓரளவுக்கு கலரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ரெட் எப்படி இருக்குது, இங்கே ரெட் எப்படி இருக்குது, இங்கே பாருங்கள் ஆரஞ்சு எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது. எல்லோ பாருங்கள் டார்க்காக இருக்கும், இங்கே லைட்டாக இருக்கும். RGB மோடில் வச்சு செய்யும்போது உங்களுக்கு பிரைட்டாக நல்லா தெரியும். CMYKல ஒரு கலரை சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு நியூ விண்டோவை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். CMYKல வச்சுருக்கிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளூவை ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம ஒரு ப்ளூ ஃபில் பண்ணுறோம். சரி, இந்த ப்ளூ இப்போ பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இதுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணும்போது இந்த கலரை வந்து அதில் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து அது காட்டி கொடுக்கும். ஓகே நண்பர்களே, RGB மோடுக்கும் CMYKக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.